நீண்ட புகழ் மேவி நின்றவனும் நீயே, அன்னையும் நீயே, அப்பனும் நீயே, என்னை புறம் காக்கும் இறைவனும் நீயே. என் அன்பு தந்தையே, உங்கள் புத்திரனாகிய நான் மாவீரன் அலெக்சாண்டர் போல், நெப்போலியன் போல், சாம்ராட் அசோகர் போல் மகா பெரிய சக்கரவர்த்தி ஆவதற்கு ஆசீர்வதியுங்கள் தந்தையே, ஆசீர்வதியுங்கள். ஏ பூசாரி, பூஜாவையும் கும்பாவையும் கவட்டைக்கு அடியில் அமைப்பது ஓரமாக வை என்று உனக்கு 1000 முறை சொல்லி இருக்கிறேன். உன்னை யாரங்கே யாரங்கே யாரடா அங்கே? லகுட பாண்டியா, எங்கே சென்றீர்கள்? இந்த பூசாரியை பொடனியில் போட்டு காவிசம் பச்சை மிளகாயை கசக்கி கண்ணில் பிழியுங்கள், கண் அவியும் வரை பிழியுங்கள். இழுத்து செல்லுங்கள். மன்னா போ, என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. போடா. என் அன்னையே, இறை வடிவமே, 8 மாதத்திற்குள் என்னை ஈன்றெடுத்த வீரத்தாயே, என்னை ஆசீர்வதியுங்கள் அம்மா. மகனே, ராஜராஜ 23ஆம் புலிகேசி, நீ நீடுவழி வாழ வேண்டுமடா. நன்றி தாயே, நன்றி. ஆனால் மகனே, அம்மா, நீ சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் உனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் தானடா எனக்கு கலக்கம் தருகிறது. என்ன தாயே செய்வது? நாடாளும் அரசன் என்றால் சும்மாவா? என் உடம்பில் ஒடுவது தங்களின் ராஜரத்தம் அல்லவா? வாளும் வேலும் என் இரு கண்கள். போர்க்களம் என்பது இந்த புலிகேசியின் பொழுதுபோக்கு. உறைந்த ரத்தம் நான் உறிஞ்சும் வாசம். உருண்டோடும் தலைகள் நான் எத்தி விளையாடும் பந்துகள். இந்த செங்கோலும் கோட்டையும் தாங்கள் எனக்கு கொடுத்த பரிசு. எதிரிகளின் மகுடங்கள் நான் தங்கள் பாதங்களுக்கு அளிக்கும் பரிசு. நான் அதை சொல்லவில்லையடா. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தடா. உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா போடா. வணக்கம் அரசே. மன்னா, என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா? வாரும் அமைச்சரே, வாரும். அமைச்சரே, உத்தரவு மன்னா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் மன்னா. வருடம் முழுவதும் வந்தாலும் மன்னரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடிகிறதா உங்களால்? வீணர்களே, உங்களுக்கு பேர் வீரர்களா? என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல ஜிரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன் மேல் 23ஆம் புலிகேசி பராக் பராக் பராக். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதிலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன். இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரையா? விட்டு விட்டானா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன். யாரங்கே யாரங்கே? வந்து விட்டோம் மன்னா. எங்கேடா தொலைந்தீர்கள் லகுட பாண்டிகளா? இவனை 1 வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள். ஒருவேளை மட்டும் உணவு உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் இந்த துதியை இவன் தொடர்ந்து சரியாக பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இழுத்து செல்லுங்கள். எங்கிருந்தே தொடங்க. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ வணங்குகிறேன் ராஜகுருவே. வாழிய பல்லாண்டு. நீ வாரி வாரி வழங்கிய தண்டனைகளை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ராஜகுருவாக அல்ல,
ஒரு மாமனாக எனது மருமகனின் நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன். வியந்து எல்லாம் தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம் ராஜகுரு. அமருங்கள் அமருங்கள். மன்னர் மன்னா, தங்களை காண்பதற்காக வெள்ளையர் தளபதி நிக்சன் துறை வந்துள்ளார். வரி வாங்குவதற்காகத்தான் மன்னா. மாதம் முதல் தேதி ஆகிவிட்டால் நச்சரிப்பு வேறு. கப்பம், வரி, வட்டி, கிஸ்தி வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன். வேண்டாம் மன்னா, வேண்டாம். மாமா, அங்கே பாருங்கள். பாருங்கள் என் செல்வங்களே, பாருங்கள். வாடா, என் நிச்சயம் துரையே. சென்னை பட்டணத்தில் சர் ஜான்ஷோர் எப்படி இருக்கிறார்? He's fine. உங்ககிட்ட பேசணும் சொன்னார். என்னடா நிக்ஸா, நின்று கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறாய்? வா, உட்கார்ந்து பேசுவோம். சூடாக என்ன சாப்பிடுகிறாய்? பருத்திப்பால் சாப்பிடுகிறாய்? Oh, sure. வா, பருகுங்கள் பருகுங்கள். கவலைப்படாதீர்கள் துரை, எங்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்குத்தான். உங்களை போல எல்லாரும் குட் பீப்புள் இல்ல, சில பேர் எதுக்குறாங்க. அப்படியா? யார் என்று சொல்லுங்கள். வரி கட்டாத கயவர்களின் கதையை நாங்களே கந்தலாக்கி விடுகிறோம். யாரு? உங்க வீரபாண்டி கத்த பொம்மை தான். வீரபாண்டிய கட்ட பொம்மனா? என்ன புலி மூச்சு வாங்குது? ஐயோ மன்னா, கட்டபொம்மன் திருநெல்வேலியில் இருக்கிறான். அவன் எல்லாம் இங்கு வரமாட்டான். அப்படியே வந்தால் என்ன? அவனை புறமுதுகு காட்டி ஓட வைப்பான் இந்த புலிகேசி. நீர் அமர மங்கினி. வேணாம் புலிகேசி, உங்க அம்புக்கு நன்றி. தேவையும் போது உங்ககிட்ட கேக்குறேன். இல்லை மருமகனே. மாமா, நீங்கள் சொல்வதால் அமர்கின்றேன். கட்டப்பொம்மனாம் கட்டப்பொம்மன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். எங்க நாட்டுல இருந்து சில வியாபாரிங்க உற்சாக பானம் விற்க இங்க வராங்க. அவங்க உங்க ஊர்ல வியாபாரம் செய்ய அனுமதி வேணும். இதற்கெதற்கு வேண்டுகோள்? இது உங்கள் ஊர், பிறகு என்ன அனுமதி? அது என்ன சோமபானமா நாட்டு சரக்கா? அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம் தான். ஓ, உற்சாக பானம். எஸ். அப்புறம் நம்ம தங்கம் கிணறு தோன்ற வேலை நடக்குதா? அனுதினமும் அசத்தி கொண்டு இருக்கிறோம்டா துரை. வெரி கிளாட். எங்கள் எலிசபெத் ராணி கோலாலம்பூரிலும் நம்ம சோலாபுரத்திலும் தான் தங்க கிணறு தோண்ட சொன்னார். தங்கம் மட்டும் கட்சிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு முறை அந்த தங்க கிணறு போகுமா? நிச்சயமாக. உறக்கம். மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? தொலைத்து விடுவேன். மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய், மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன். ஜாக்கிரதை. மன்னிப்பு கிராதகா. இதுதான் நமது தங்க கிணறு, பார்த்தாயா? 3 வருடமாக குத்தி குடைந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒர்க் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஊர் மக்களின் நொங்கை பிதிக்கி அல்லவா வேலை வாங்கி கொண்டிருக்கின்றேன். விழுந்து விடாதேடா நிக்ஸா, உன்னை வைத்து நிறைய சாதிக்க வேண்டும். நீங்க தான் உண்மையான நண்பன். உனக்கு என்ன வேணாலும் செய்வோம். கேள். துறையவர்களே, நான் கேட்கிறேன், உங்கள் ஊரில் படித்த மேதைகளுக்கு வழங்கப்படும் சர் பட்டத்தை எங்கள் மாமன்னருக்கும் வழங்கினால் சர் மாமன்னர் 23ஆம் புலிகேசி என்று அழைக்க ஆவலோடு உள்ளோம். I will try மாங்கு. நன்றி. அதுக்குள்ள வேலை நல்லா நடக்கட்டும். நாங்க கிளம்புறோம். ஆமாடா நிக்ஸா, நானும் கிளம்புகிறேன். எனக்கு உடம்பு சூடாகி விட்டது. சற்று தனித்து விட்டு வருகிறேன். வேர் எங்க போய் தனிக்க போற? அந்தப்புறம். மாமன்னர் 23ஆம் புலிகேசி அந்தப்புறம் வருகிறார். பராக் பராக் பராக். வாருங்கள் போகலாம். இவள் கஜலட்சுமி. ஆஹா, கொடி இடை என்பார்களே, அது இதுதானா? ஏன் கண்ணே, உன் இடையில் என்ன கொடி படருவாய்? முல்லை கொடியா அல்லது மல்லி கொடியா? போங்கள் மன்னா, நீங்கள் ஒரு குறும்புக்கார காளை. சற்று பொறு, ஆபரணங்களை கலைத்து விட்டு வருகிறேன். யாரங்கே? என்னடா குவிந்து கிடக்கிறீர்கள்? மன்னரை காணவில்லையே. ஐயோ மன்னா, மாமிச மலைகளே, எழுந்து தொலைங்கடா. மன்னா, நீங்கள் எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். மன்னா, அழைத்தீர்களா? லகட பாண்டிகளா, அரண்மனையில் வேறு எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஒருவன் வருவதில்லை. அந்த புறத்திலிருந்து கூப்பிட்டால் மட்டும் எல்லோரும் எகிரி வந்து நிமிதித்துக் கொள்ள பார்ப்பீர்கள். அமைச்சரே, இவர்கள் அனைவரையும் அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மனமாக வெயிலில் போட்டு உருட்டு. உத்தரவு மன்னா. செல்லுங்கள்.
அஞ்சாறு யானைகள் ஒன்றாக சேர்ந்து என் மேல் படுத்தது போல் இருந்தது. சற்று தாமதித்திருந்தால் என் சோழியை முடித்திருப்பார்கள். ஆமா, இந்த இரு அழகிகளும் நம் அந்தப்புறத்தை ஒரு நாள் கூட அலங்கரிக்கவில்லையே. என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் மன்னா. என்ன? ஓ, தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இவர்கள் இருவரும் இன்று இரவு உங்கள் உறவு. என் அமைச்சர் அல்லவா, கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். மன்னர் மன்னா, ஆம், நான் தான். தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார். பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோணாண்டி. எனதருமை 23ஆம் புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. அமைச்சரே, மன்னா, இந்த லகடு பாண்டியன் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆம். தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடும், பாடி தொலையும். மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. தேடி வரும் வறியவர்க்கு மூடா, நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே. சிங்கத்தின் கொகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய்? நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா? எதற்காக நான் என்னை திட்டினாய்? திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன். அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்? ஓனாண்டி, சிறிதும் இடைவெளியின்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக? எப்போது திட்டினேன்? புழுகாதே புலவா. மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே. ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன். மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே. ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன். முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன். மூடா என்றாயே. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன். புண்ணாக்கி எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன். வேற என்ன சொன்னான்? அமைச்சர், இந்த முறை மாட்டுவான். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. மன்னா, என்ன? என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன். எதற்கும் ஒரு எல்லை உண்டு. டே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிரிஞ்சு வெளியே தொங்கப் போகிறது. யாரங்கே அந்த மூக்குப்பிடியை அள்ளி அவன் முகத்தில் போடுங்க. இது அநியாயம், அக்கிரமம். எனக்கு இது நியாயமடா. அடக்கட்டும், நன்றாக தூவுங்கள். அடே ஓனாண்டி புலவா, உனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் மூக்குப்படி தண்டனை. இனி இந்த அரண்மனைக்குள் எந்த புலவன் கால் வைத்தாலும் அவனுக்கு மிளகாய் பொடி தண்டனை. கருவம் தலைக்கேறிய மன்னா, உன் ஆணவம் அழிய போகிறது. அழிவாம் அழிவு. என்னை அழிக்க எவனடா வருவா? என்ன மங்கினி பாண்டியரை, அரண்மனை வாயிலில் 8 புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே, ஏன் 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா? வீணாக என் வாளுக்கு விளை வைத்து விடாதீர்கள். கோலத்திற்கெல்லாம் வாளை தூக்க வேண்டாம். இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். மன்னா, என்ன? வல்லவராயனிடமிருந்து ஓலையோடு புறா வந்துள்ளது. ஆஹா, என்ன கணம் என்ன கணம். மங்கினி பாண்டியரை, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்கள். உத்தரவு மன்னா. மன்னா, ஓலை. இந்த ஓலைக்கு இப்போது மன்னரிடம் வேலை இல்லை. இது மன்னர் உனக்கு தரும் அன்பு பரிசு. உற்சாக பானத்தை விற்பதற்காக நீங்கள் எங்கள் ஊருக்கு வருவீர்கள் என்று நிச்சந்துரை கூறியிருந்தார். இதுதான் அந்த பானம் தயாரிக்கும் முறையோ? எஸ் மன்னா, இந்த பானத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யார் வேண்டுமானாலும் குடிக்கலாம். தவிர வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தில் தங்களுக்கு 30% இன்னாமாக தருகிறோம். வெளிநாட்டுக்காரன் தான். ஆனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? மங்கினி பாண்டியரை, மங்கினித்தனமாக பேசாதீரையா. உள்ளூர் பாதிப்பு முக்கியமா, இனாமாக பணம் கிடைப்பது முக்கியம். அவசரப்பட்டு விட்டேன். இனாம் தான் நம் அரசின் உயிர் மூச்சு.
அது நீங்கள் ஆரம்பியுங்கள். நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாறும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். ராஜகாரியங்களை ஒட்டு கேட்பதே தவறு. இதில் ராஜா முன் வாந்தி வரா? யார் அங்கே? இவனை இழுத்து சென்று அரைப்படி கட்டணப்பை காதுக்குள் விடுங்கள். அவ்வளவு எறும்பும் மறுகாது வழியாக வர வேண்டும். அதை நான் மறுநாள் வந்து பார்க்க வேண்டும். தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராதா? வாந்தியா? நானெல்லாம் சாக்கடைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்காரன். என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது, தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். அரமனை முழுவதும் நாரி நசநசத்து விட்டது. இந்த பானங்களை விற்க பூரண அனுமதி தருகிறேன். தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள். அந்த இனாம் இனாம். ஆமாம், அந்த பானத்தின் பெயர் என்ன? எங்க ஊர்ல இது பேர் சிஸ்டம் மாலா மற்றும் பேட்ஸ்மெல் சி என்பாம். அதே பேரில் வைக்கலாம் இல்லையா? ஆங்கிலத்தில் தலைப்பா? உள்ளே உங்களது ஆங்கில பூர்வீகமே இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக தலைப்பு தமிழில் தான் இருக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? கூப்பிடு அந்த ஆங்கிலத்துக்கு அர்த்தம் சொல்லுபவரை. ஒன்றின் பெயர் சிஸ்டர் மாலா. அதாவது சிஸ்டர் மாலா என்பவர் இந்த பானம் தயாரிப்பை கண்டுபிடித்தார். சோ இதற்கு அவர் பெயரே வைத்து விட்டோம். சிஸ்டர் என்றால் என்ன? சகோதரி என்று அர்த்தம். யாருக்கு சகோதரி? எனக்கு சகோதரி. வயது என்ன இருக்கும்? புரட்டாசியுடன் 60 முடிகிறது. 60? அப்படி என்றால் எனக்கு அக்கா. அந்த பானத்துக்கு அக்கா மாலா என்று பெயர் வைத்து விடுங்களேன். பலே மன்னா பலே. இன்னொரு பானத்தின் பெயர் பேட்சுமல் சி. பேட்சுமல் என்றால் என்ன? கப்படிப்பது என்று அர்த்தம். பிறகு என்ன? கப்சி என்றே வைத்துக் கொள்ளலாமே. நன்றி மன்னா, இதற்காக விளம்பர ஓவியங்கள் வைப்பதாக உள்ளோம். இதில் நம்மூர் நாடக நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் பயன்படுத்துவதாக உள்ளோம். கிராதகா அமைச்சரே, விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள். அதுதானே மன்னா நமக்கு அசுர பலம். நண்பா, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இந்த தொப்பியை நான் ஒரு முறை வைத்து பார்க்கவா? ஓ எஸ். எப்படி இருக்கிறது? வண்டர்ஃபுல். வெளிநாட்டு வியாபாரத்தை நம்மூரில் அனுமதித்ததால் இன்று முதல் நீ திறந்த வீட்டில் நுழையவிட்ட புலிகேசி என எல்லோரால் அன்போடு அழைக்கப்படுவாய். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஆமாம், உன் பெயர் என்ன? யாரங்கவாணி. வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் மேலே பார்த்துக் கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்துக் கொண்டிருந்தேன். காலையில் 9:10க்கு வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்குறாய் அல்லவா? என்ன நோம் மன்னா, இனிமேல் உனக்கு வெட்டி சம்பளம் கொடுக்க முடியாது. மன்னா, என்னை வேலையை விட்டு தூக்கி விடாதீர்கள் மன்னா. அப்படி என்றால் உனக்கு ஒரு பரிகாரம். என் கேள்விக்கு விடை சொல்லு. கேளுங்கள் மன்னா. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயில் கட்டையால் அடிப்பான், அவன் யார்? தட்டானுக்கு சட்டை போட்டால் தட்டானுக்கு எப்படி மன்னா சட்டை போடுவது? ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? மன்னா, நான் பிள்ளை குட்டிக்காரன் மன்னா. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். புரியவில்லையே. பிள்ளை குட்டி பெற்றவனா? ஐயோ மன்னா, தட்டா பூஜ்ய பத்திய பரம்பரைக்கே தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது மன்னா. இவனை விட்டு விடுங்கள், அவனிடத்தில் கேட்போம். அடே, அங்கிருப்பவனே, உனக்கு தெரியுமா? அடே, உன்னை தானடா.
அடே ஐயா அரசனி முத்தா காப்பாத்திட்டப்பா. உனக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது மன்னா. மன்னா அவரிடம் கேட்போம். உனக்கு அந்த பயம் இருக்கட்டும். மன்னா மன்னா, என்ன? இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இங்கு என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. கொலை எப்படி மன்னா கலையாகும்? நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். இல்லை மன்னா, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். ஆகா ஆகா, தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே. மன்னா, என்ன? எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தால் சற்று டொங்கன் போல் இருக்கும். இந்த 23ஆம் புலிகேசி மன்னன் என்பவன் விண்ணுலகமே வியந்து போற்றும் அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு காட்டெருமையாகவும் மாகாளி சூரனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வதென்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதந்திரா? இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆமா மன்னா, ஆமா மன்னா. மன்னர் மன்னா, வல்லவராயன் வருகிறார். என் கலைதாகத்தை கலைப்பதற்கென்றே வந்து தொலைகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? மன்னரை நீங்கள் இப்போது பார்க்க முடியாதாம். நேரம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு. சரிதானே? மன்னர் மன்னா, என்ன? வல்லவராயன் நம்ம மீது படையெடுத்து வருகிறார். தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? பின்ன என்ன மன்னா, நாம் ஆங்கிலேயருக்கு வரி கொடுத்து ஆதரவா இருப்பதை வேண்டாம் என்று வல்லவராயன் 2 முறை ஓலை அனுப்பினான். வந்த புறாவை தாங்கள் வருத்தா தின்பது. இப்போது கோபம் கொண்ட அந்த தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ? ஒரு சிறிய புறாவுக்கு போரா பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. அவசரப்பட்டு விட்டானே. யாரிடம் போய் யார் மோதுவது? சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்திக் கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா, அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல. இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு. மன்னா, என்ன? வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படை படுத்து விடும். அவ்வளவுதானே? வீரர்களே, நமது சோழபுர பாளையத்தை போர் மேகம் சூழ்ந்துள்ளது. இந்த புலிகேசியிடமே போரா? அடே வல்லவராயா, சின்ன பயலே, யுத்தத்தை நித்தமும் எதிர்நோக்கி காத்திருக்கும் என் சித்த தெளிவில் உன் சப்த நாடிகள் அனைத்தும் பொத்தல் பொத்தலாக போகிறதா? சொத்தை பயலே, சொத்தை பயலே, குதிரைகளே கொண்டளித்து விட்டது. வீரர்களே, நாம் புலிகள். போருக்கு போகும்போது குடுகுடு குடுவென்று ஓடக்கூடாது, பதுங்கித்தான் பாய வேண்டும். நாம் சிங்கங்கள், கர்ச்சித்து ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தக் கூடாது. பார்வையிலே பகைவர்களை கதற வைக்க வேண்டும். நாம் யானைகள், அசம்பந்தமாய் அசைந்து கொடுக்க கூடாது. ஓங்கி மிதித்து குறுக்கிழம்பை பூமியின் மறுபக்கம் வர வைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நாம் நரிகள், இரையை குறிவைக்க கூடாது. இறைக்கு போட்டியாக வரும் எதிரிகளைத்தான் தரியல் ஆக்க வேண்டும். புரிகிறதா? உடனே கிளப்புங்கள், படையை கிளப்புங்கள். வெற்றிவேல் சொல்லுங்களா வீரவேல் என்று. வெற்றிவேல் கிளம்புங்கள். ஏனடா இவ்வளவு சோகம்? வேகமாக போங்கள். மன்னா, அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? என்ன சத்தம்? சங்கு சத்தம். சங்கா? வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வாசலை உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு
என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? உனக்கு என்னையா? ஒன்றுமில்லை மன்னா. வாரும் ஐயா. மன்னா, திடமாகத்தானே இருக்கிறீர்கள்? யோ அமைச்சரே, நமது யானைப்படை எங்கே? அவைகளைத்தான் திருவிதாங்கூர் மகாராஜா விட்டு கல்யாணத்திற்கு வாடகைக்கு அனுப்பிவிட்டோமே. வாடகைக்கு அனுப்பிவிட்டோமா? அப்படி என்றால் இன்று யானைப்படை இல்லையா? வாங்கிவிட்டோம். மூடும். சரி, இருக்கிறதாவது தயாராக இருக்கின்றதா? கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும். கதவை திறந்தவன் என்னையா அது? எங்கே அதை கொடு. மன்னா, என்னடா இது? எங்கே அந்த கொல்லன்? அழைத்தீர்களா மன்னா? ஆமாம், இந்த கத்தியை யார் செய்தது? நான் தான் செய்தேன் மன்னா. எங்கே கொஞ்சம் பிடித்து இழு. இழுத்தேன். எங்கே கொடுங்கள். அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்திகளும் உடைகிறது. என்னடா அர்த்தம் இது? எல்லாம் சரியாகத்தான் உள்ளது மன்னா. ஆனால் ஒட்ட வைப்பதற்கு தான் நேரம் கூடி வரவில்லை. இங்கே அவர்கள் கூடி வந்து விட்டார்கள். இதற்கு என்னடா செய்வது? ஏதாவது செய்கிறேன் மன்னா. செய்கிறேனடா. அமைச்சரே, இவனை சங்கிலியால் கட்டி அந்த மேடையில் படுக்க வைங்க. வாடகைக்கு சென்ற யானை வந்தவுடன் இவனை மிதித்து பிதிக்க வாருங்கள். போடா மன்னா. என் மன்னா. மன்னா, கிளம்புவோமா? சற்று பொறுமையா. ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? மன்னா, மன்னா, என்ன? சுத்தி விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். ஐயோ, கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான் ஐயா. சரி, புறப்படுவோமா? புறப்படுவோம். வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. மருத நிலத்தின் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. வெற்றிவேல்! வெற்றிவேல்! அவன் போர்! அவன் போர்! என்ன மன்னா இது? சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். எங்களை இல்லை மன்னா. என்னைத்தான்? அப்படி என்றால் வெள்ளைக்குடி வேலை செய்யவில்லையா? டேய் புலிகேசி, உன் கபாலத்தை கழட்டி போகத்தான் நான் வந்திருக்கிறேன். கபாலத்தை கழட்டுவதா? வெள்ளையரிடம் உறவு வைத்துக் கொள்ளாதே என்று நான் செல்லமாக வளர்த்த வெள்ளை புறா மூலம் உனக்கு ஓலை அனுப்பினால் அதை வருத்தாடா தின்பாய், வறுமைக்கு பிறந்தவனே. மன்னா, என்னை சந்தேகப்படாதீர்கள். வெள்ளையனுக்கு நானும் வரி தரமாட்டேன் என்று தங்களுக்கு ஓலை அனுப்பினேனே, கிடைக்கவில்லையா? ஓலை அனுப்பினாயா? எனக்கு கிடைக்கவில்லையே. கிடைக்கவில்லையாமே? இப்படித்தான் அரசு. இதோட 4-5 புகார்கள் வந்து விட்டது. என்ன செய்வது பிரபு? ஓலைகளை கொண்டு செல்லும் புறாக்களை எல்லாம் பிளந்து நிக்கல்கள் வழியிலே மடக்கி தின்று விடுகிறதாம். அதுகளை கைது செய்ய கூட ஆட்களை அனுப்பியுள்ளேன். சென்றவர்கள் திரும்பவில்லை மன்னா. திரும்பவே இல்லை. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. கபோதிதான். நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. மகாபிரபு, என்னை நம்புங்கள். நான் உங்கள் நண்பன். என் மீது கோபம் வேண்டாம். நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். சொல்லும் ஐயா. என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். இப்படி தெரிந்திருந்தால் இவனுக்கு ஓலையை அனுப்பியிருக்க மாட்டேன். சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். இவனை நம்பி வேறு படையெடுத்து வந்து விட்டோம். அதான் மன்னா, அதேதான். இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? கொம்பை பயலே, இதில் கவசம் வேறு. முடிக்கின்ற மொழியை பார். மன்னா, இவ்வளவு தூரம் வந்து விட்டோம். அவன் கண்ணை வெட்டுவான், நோண்டி விட்டு போவோம். ஐயோ, வல்லவராயே, நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி, படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். வல்லவராயனை புறமுதிர்த்து ஓடச் செய்தால் இன்று முதல் நீ என்ன சொன்னாய்? அச்சச்சோ, இந்த ஏற்பாடு யாரையா செய்ய சொன்னது? பட்டத்தை மாத்தி கொடுங்கடா. வெள்ளைக்குடி காட்டி தப்பித்ததால் இன்று முதல் நீ வெள்ளைக்குடி வேந்தன் என்று உலக மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். போதுமா மகாபிரபு, போதுமா? திருப்புங்கள் குதிரையை. மன்னா, என்ன மங்கினி பாண்டியரே? இந்த ஊரில் புரட்சிப்படை ஒன்று உருவாகி உள்ளது. எதற்காக? தங்களை அழிப்பதற்காகவாம். என்ன
என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா? புலிகேசி, உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா? யார் அவர்கள்? ஏன் உன்னை கொல்ல வேண்டும்? வெள்ளை கொடிக்கு மறுபடியும் வேலையா? அங்க என்னையா வேடிக்கை? இதை முனையிலே கிள்ளி எறியாவிட்டால் விஷயம் விஷமாகிவிடும். வேறு ஏதாவது தகவல் இருக்கிறதா? யாரது? நமது ஒற்றர் வாத கோடாரி வந்திருக்கிறார். ஆஹா, மன்னா உடனே செய்தி வந்து விட்டதே. அவன் என் ஒற்றன் அல்லவா? அப்படித்தான் இருப்பான். அமைச்சர், இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். அதாவது அவனுக்கு சன்மானத்தை உயர்த்தி கொடுக்க திட்டமிட்டுள்ளீர்கள். போ அமைச்சர், எந்திரி. ஒற்றன் உட்காரட்டும். உட்காரப்பா. ஆமா, நீ என்ன சாப்பிடுகிறாய்? சூடாக பருத்தி பால் சாப்பிடுகிறாயா? வேண்டாம் அண்ணா. சுக்கு நீர்? வேண்டாம் அண்ணா, வகுறு சரியில்லை. அப்படி என்றால் ஓமத்திரம் சாப்பிட வேண்டும். வேண்டாம் அண்ணா. வேண்டாமா? சரி, பரவாயில்லை. ஆமா, இது என்ன கையில் குச்சி? வண்டிக்காரன் இடத்தில் வந்தேன் மன்னா. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் குடித்த யானைப்பால் மன்னா. யானை அல்ல, ஞானம். ஞானம். யானை யானை ஞானம். யானை. முடியல. சரி, என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? மன்னர் மன்னா, பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆபத்து? வல்லவராயன் உங்களுக்கு புறா மூலமாக ஓலை அனுப்பினான் அல்லவா? ஆமாம். அந்த புறா திரும்பி வராததால் உங்கள் மீது படையெடுத்து வரப்போகிறான். வல்லவராயன் படையெடுத்து? ஆமாம் அண்ணா. எப்போது வரப்போகிறான்? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு. ஏண்டா, புதிய செய்தி ஏதாவது கொண்டு வரா என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார்? உன்னை எழுந்துகிறார். வலுப்படுகிறாயா? இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் மன்னா, வரும் வழியில் சீர்காழியில் என சித்தப்பா வீட்டில் கிடாவட்டி விருந்து வைத்தார்கள். நான் அங்கு சென்று உண்டு 2 நாட்கள் விழாவை சிறப்பித்து விட்டு வந்தேன். ஓ, விழாவை சிறப்பித்தாயா? இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். சிறுவனே, என்ன அது? இளநீர். அதை கொடு. மன்னா, என்ன இது? இளநீர் மன்னா. இளநீர். இங்கு எரிந்து கொண்டிருக்கிறது இளநீரை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய். என்ன சொல்கிறீர்கள் மன்னா? நமக்கு வேண்டப்பட்ட கல்வர்கள் மூலம் புரட்சிப்படை பற்றி செய்தி வந்திருக்கின்றது. என்ன விந்தை இது? அதற்குள்ளாகவா? தகவல் தொடர்பிலும் தாங்கள் புலிதான் போங்கள். அவர்களை சந்திக்க போகும் விஷயம் நமக்குள் இருக்க வேண்டும். புரிகிறதா? சரி மன்னா. அன்னைக்கு ஏன்டா நீ அடிச்ச? அது புலிகேசி அரசனை மட்டமாக பேசினாயே, அதற்காக. என்னடா பெரிய புலிகேசி? அவரை பற்றி தவறாக பேசாதே. அவர் பெரிய மாவீரன், தெரிந்து கொள். இன்னைக்கு காலையில தான் அவனை பத்தி ஒரு ரகசியத்தை கேள்விப்பட்டேன். என்னடா? அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? என்ன செய்தான்? ஒரு நாள் காட்டுக்கு கரடியை வேட்டையாட போயிருக்கான். அப்ப என்ன நடந்துச்சான் தெரியுமா? இவனுக்கும் தெரிந்து விட்டதா? அமைச்சரே, கொஞ்சம் பீதியான காடுதான் போல இருக்கிறது. பாதையை மறந்து விடாதீர்கள் ஐயா. ஏதோ கத்துக்கிறது. என்ன? அதோ பாருங்கள். அமைச்சரே, இது கரடி தானே? ஊருக்குள் வந்து பீதியை கிளப்பியதே அதே கரடிதான். என்ன அது? நம் குதிரை உயரத்துக்கு இருக்கிறது. ஒன்றும் பயப்படாதீர்கள். குதிரையை சிட்டாக தட்டினால் குறுக்கே நுழைந்து அரை நொடியில் அரண்மனையை அடைந்து விடலாம். வாருங்கள். முட்டாள்தனமாக பேச. அப்படி போனால் பின்னாலே வரும் வீரர்கள் நமக்கு முன்னாலே வேகமாக போய் ஊருக்குள் நம்மளை பற்றி கேவலமாக கூறி காரி துப்ப வைத்து விடுவார்கள். ஐயா, மூடிக்கொண்டிரு. கரடியின் கண்கள். அவசரப்பட்டு இறங்கி விட்டோமோ? அதுல என்ன சந்தேகம்? என்ன அம்பு உங்கள் குரல் வலையை நோக்கி? மன்னா, ஆரம்பமே சரியில்லை. காற்றோடு காற்றாய் கலந்து விடலாம். வாருங்கள். ஏன் பீதியை கிளப்புகிறாய்? நம் பின்னால் தான் இவ்வளவு படையும் இருக்கிறது அல்லவா? அமைச்சரே, இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. அமைச்சரே,
அண்ணா ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது அம்மா வாய்க்குள் என்ன வேடிக்கை? ஏதோ முணுமுணுப்பது போல தோன்றியது மன்னா. குலதெய்வத்தை வணங்கினேன். வணங்குங்கள். ஐயோ அமைச்சரே, நமக்கென்று கையில் பிடித்து விட்டதையா. ஐயோ என்னடா அது, யாரையுமே காணவில்லை. என் குதிரை எங்கே? என்ன கரடி வருகிறது? ஐயோ வருகிறது வருகிறது, நான் என்ன செய்வேன்? வந்த பாதி வேறு மறந்து விட்டதடா சொக்கனாதா. அமைச்சர் என் காலில் விழுந்து கெஞ்சினானே, கேட்டேனா கேட்டேனா? அம்மாடி எத்த தட்டி. நன்கு பயிற்சி எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் அண்ணா. தொடங்குங்கள். எங்கே அம்பு? ஐயோ தலைக்கு குறிவித்தால் அல்லையில் போய் சொருகுதே. யாரங்கே? இந்த அம்பு எங்கே? என்னடா மறுபடியும் சோதனையாக இருக்கின்றது. என்ன அமைச்சரே, கிழக்கே குறிவைத்தால் மேற்கே பாய்கிறது. கவலை வேண்டாம் அண்ணா. சித்திரமும் கைப்பழக்கம் பழக பழக எல்லாம் சரியாகிவிடும். எப்படியும் தங்களை காரி துப்பிய கரடியை பழிவாங்க வேண்டும். அதற்காக 10 வீரர்களை இழந்தாலும் பரவாயில்லை. என்ன இதையும் காணவில்லை? மலையை தாண்டி போய் விட்டதா? அமைச்சரே, அண்ணா அம்புக்கும் எனக்கும் ராசி இல்லையோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் அண்ணா. எடுக்கலாம். அந்த கரடி இரவில் ஏதாவது வந்து மன்னா ஒன்று செய்யலாமே. நாம் இருவரும் சென்று 1 மாத காலம் பாதாள கிட்டையில் பதுங்கி விடலாமே. அமைச்சரே, அண்ணா இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி. கரடிய காரி துப்புன அரசன் அவன். குறி பார்த்து அம்பு விட தெரியாத தற்குறிடா அவன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன பேச்சு உடனே. அம்மா ஐயனாரே, இவ்வளவு பெரிய கல்லை எத்தனை முறை தூக்குவது? ஐயோ மறுபடியும் அங்கே போகிறது. ஐயோ நம்மையே குரு பாக்கின்றானே. என்னடா அவ்வியார் மாதிரி போற, அவ்வியார் மாதிரி வர, கல்ல தூக்கி போட்டு விளையாடுற, என்னாச்சு? அநேகமாக டங்குவார் அந்து விட்டதென்றே நினைக்கின்றேன். அந்துருச்சா? ஒழுங்கா வேலை செய்யலனா மிச்சம் மீதி அந்துரும். போய் மறுபடியும் அந்த கல்ல தூக்கி மேல போடு. ஆகட்டுங்க, ஆகட்டும். நில்லுங்கள். அங்கு யாரையும் விடக்கூடாது என்பது அரசாங்க உத்தரவு. தயவு செய்து தடுக்காதீர்கள். என் மகனை பார்த்துவிட்டு நாங்கள் சென்று விடுவோம். சொல்வதை கேளுங்கள் பெரியவரே. அவர் என்ன பாடுபடுகிறாரோ. அழாதே அம்மா. புலிகேசி மன்னரை சந்தித்து நேரில் முறையிடுவோம். இந்த தங்க கிணறு தொடங்கி வச்சதுக்கு என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். தொடங்கி வச்ச ராஜாவே நோண்டி நோங்க எடுக்கிறானுங்களே, நான் என்ன செய்வேன்? அம்மா முடியல. குடியுங்கள். ஆளை
காணாமே போய்விட்டாலோ? வருகிறார். மயங்கி கிடப்பது போல் நடித்தது போதும், எழுந்தறியுங்கள். பரவாயில்லையே. ஆமாம், எப்படி கண்டுபிடித்தாய்? இணைய போகும் இதயத்திற்கு தெரியாதா? இணைய போகும் இதயம். அடாடாடாடா, நீ சொல்லுகிற வார்த்தையை கேட்டவுடன் என் பாதத்தில் இருந்து புல்லரிப்பு ஏற்பட்டு அப்படியே மேலே ஏறி கபாலத்தில் இருக்கும் முடி அனைத்தும் கம்பி போல் எழுந்திருக்கிறது. உன் பெயர் என்ன? போங்கள். போங்கல். போங்கல். அடாடாடாடாடாடா, என்ன ஒரு ரம்மியமான பெயர். உன் பெயரை உச்சரிக்கும் பொழுதே என் வாய் சர்க்கரை பொங்கல் போல் இனிக்கிறது. ஆமா, பொங்கல். நான் உங்களை போங்கல் என்றேன். அந்த பொங்கலா? சரி, உன் பெயர் தான் என்ன? என் பெயர் சூலாயினி. சூலாயினி, இதுவும் மாலை சுண்டி இழுக்கும் பெயர் தான். அப்புறம் போதும் ஐயா. சரி, கொய்யா சாப்பிடுறீங்களா? கொய்யா? நீ சொல்வது மெய்யா? இதோ பிடிச்சிட்டல்ல. குடு. சூலாயினி, இடம் மாறியது கொய்யாக்கனி மட்டுமல்ல, நம் இதயக்கனிகளும் தான். இப்பொழுது கடித்து விடுகிறேன்.